Good morning student. Today class Zoology UNIT-14 Transportation in Plant and Circulation in Animal. அதாவது தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். Introduction. அறிமுகம். The multicellular organism possesses millions of cells in their body. Then every cells need a constant supply of essential substance like nutrient and the oxygen to maintain life and survival. Food is the only source of energy and every cells get its energy by the breakdown of glucose. The cells utilize this energy and govern various vital activities of life. உயிரினங்கள் செல் எனப்படும் அமைப்பு மற்றும் செயல் அலகுகளால் ஆனவை. பல செல் உயிரினங்களில் உடல்கள் பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய பணியினை செய்யவும் தொடர்ந்து வாழவும் உணவும் ஆக்சிஜனும் தேவைப்படுகின்றன. எனவே உணவு ஆற்றலின் மூலமாகவும் ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸை ஆக்சீகரணமடைய செய்வது ஆற்றலை பெறுகிறது. இந்த ஆற்றலை கொண்ட செல்கள் பிற முக்கிய பணிகளை மேற்கொள்கின்றன. Have you ever wanted to have water and nutrient absorbed by the root or transport to the leaves? தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் எவ்வாறு இலைகளுக்கு கடத்தப்படுகிறது என்பது எப்பொழுதாவது நீங்கள் ஆச்சரியப்பட்டது உண்டா? How is the food prepared by the leaves carried to the other part of the plant? Do you know how water reaches the top of tall plant in spite of not having a circulatory system like animals? Water absorbed by the root have to reach entire plant and the food synthesized by the leaves have to the distributed to all the parts of the plant. To understand this, we need to recall the anatomy of the plant. The water and mineral salt absorbed by the root reach all parts of the plant through the xylem. The food synthesized by the leaves are translocated to all parts of the plant through the phloem. The bulk movement of substance through the vascular, this is called a translocation. இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவானது எவ்வாறு தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது? விலங்குகள் போல தாவரங்களுக்கும் சுற்றோட்ட மண்டலம் இல்லாத போதும் உயரமான தாவரங்களின் மேல் பகுதிக்கு எவ்வாறு நீர் செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் முழு தாவரத்திற்கும் மற்றும் இலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவு அனைத்து பாகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்நிகழ்ச்சியை புரிந்து கொள்ள நாம் தாவர உள்ளமைப்பிலே நினைவு கூற வேண்டும். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிம உப்புக்கள் தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியாக செல்கின்றன. அதே இலைகள் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் புளோயம் வழியாக கடத்தப்படுகிறது. இவ்வாறு பொருள்கள் மொத்தமாக கடத்தும் திசுக்களின் மூலம் கடத்தப்படுவதிலே தாவரங்களில் கடத்துதல் எனப்படுகிறோம். The transport means to carry things from the one place to another place. Have you ever wondered how in animals the useful substances are transported to other cells and toxic substances are removed in larger organism transport? The nutrient, salt, oxygen, hormone and waste product around the body are performed by the circulatory system. The circulatory system consists of the circulating fluid, the blood and the lymph and the heart and blood vessels which form the collecting and transporting system.
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருள்களை எடுத்துச் செல்லும் கடத்துதல் என்று பெயர். விலங்குகளில் பயன்படும் பொருள்கள் மற்ற செல்களுக்குள் கடத்தப்படுவதும் நச்சு பொருள்கள் வெளியேற்றப்படுவதும் எப்படி நடைபெறுகின்றது என்பதை பற்றி நீ எப்பொழுதாவது வியந்தது உண்டா? உயர் வகை விலங்குகளில் ஊட்டச்சத்துக்கள், உப்புக்கள், ஆக்சிஜன், ஹார்மோன் மற்றும் கழிவுப் பொருள்கள் உடல் முழுவதும் கடத்தப்படுவது சுற்றோட்ட மண்டலத்தால் செயல்படுத்தப்படுகிறது. சுற்றோட்ட திரவங்களான இரத்தம், நிணநீர், இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்றவை உள்ளடங்கிய சுற்றோட்ட மண்டலமானது சேகரிக்கும் மற்றும் கடத்தும் மண்டலங்களை உருவாக்குகிறது. Means of transport in plant. The transport of material in and out of the cells is carried out by diffusion and active transport in plant. அதாவது தாவரங்களின் கடத்தும் முறைகள். செல்களின் உள்ளே மற்றும் வெளியே பொருள்கள் கடத்தப்படுவது இரண்டு முக்கிய முறைகளில் நடைபெறுகிறது. அவை பரவல் மற்றும் ஆற்றல் சார்ந்த கடத்துதல், செயல்முறை கடத்துதல் மூலம் நடைபெறுகிறது. டிஃப்யூஷன்ஸ், the movement of molecules in liquid and solid from the region of higher concentration to region of the lower concentration without or utilization of energy is called diffusion. This is passive process. பரவல், திட திரவ வாயு பொருட்கள் செறிவு அதிகம் உள்ள பகுதியிலிருந்து செறிவு குறைவான பகுதிக்கு எவ்வித ஆற்றலின் உதவியின்றி கடத்தப்படும் நிகழ்ச்சியே பரவல் எனப்படும். டிஃப்யூஷன்ஸ், இது ஓர் ஆற்றல் சாரா கடத்துதல் நிகழ்ச்சி ஆகும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செயல்மிகு கடத்துதல், ஆற்றல் சார்ந்த கடத்துதல். The active transport utilizes energy to pump molecules against a concentration gradient. The active transport is carried out by membrane around proteins. When the proteins use energy to carry substance across the cell membrane and hence is often referred to as pump. These are pumps can transport substance from a low concentration to high concentration of hill transport. அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் ஆற்றலை பயன்படுத்தி மூலக்கூறுகள் செறிவு வாட்டு சரிவிற்கு எதிராக கடத்தப்படுகின்றன. இவ்வகை கடத்துதலில் கடத்தும் புரதங்கள் ஈடுபடுகின்றன. இவ்வகை புரதங்கள் ஆற்றலை பயன்படுத்தி செல் ஜவ்வின் வழியாக மூலக்கூறுகளை கடத்துவதால் உந்திகள் என அழைக்கப்படுகிறது. அதாவது பம்ப். இவ்வகை உந்திகள் மூலக்கூறுகளை செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு கடத்துகின்றன. அப்ப மூமெண்ட். The next one is osmosis, சவ்வுடு பரவல் அழுத்தம். The osmosis is the movement of solvent of water molecules from the region of higher concentration to the region of lower concentration through a semi-permeable membrane. This process is carried out till and membrane is reached. Osmosis is the passive movement of water or any other solvent molecules. சவுடு பரவல் என்பது திரவங்களில் காணப்படும் ஒரு சிறப்பான பரவல் முறையே ஆகும். இது ஒரு அரை கடத்து ஜவ்வின் வழியாக கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறுகள் செறிவு அதிகமாக உள்ள இடத்தில் இருந்து செறிவு குறைவான பகுதிக்கு கடத்தப்படுவதே சவ்வுடு பரவல் அழுத்தம் என அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியானது செறிவு சமமாகும் வரை நடைபெறும். சவ்வுடு பரவல் நீர் சார்ந்த அல்லது கரைப்பான் மூலக்கூறின் ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சி ஆகும். பிளாஸ்மோலைசிஸ், பிளாஸ்மா சிதைவுன்னு சொல்லுவோம் அல்லது உயிர்ம சுருக்கம். இட் occurs when water moves out of the cells and resulting in the shrinkage of the cell membrane from the cell wall. ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டோனிக் கரைசலில் உயர் உப்பு அடர்வு கரைசலில்
உயிரொப்பு அடர்வு கரைசலில் வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேற்றுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி செல்கிறது. இதற்கு பிளாஸ்மா சிதைவு என்று பெயர். இம்பியூட்டேஷன்ஸ் உள்ளிருத்தல். The imputation is a type of diffusion in which a solid absorbs water and gets swelled up. Example, absorption of water by seed and dry grapes. If it were not for imputation, seedling would not have been able to emerge out of the soil. உயிரற்ற தாவரப் பொருள்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரினை உறிஞ்சி உப்பினை நிகழ்ச்சி உள்ளிருத்தல் எனப்படும். எடுத்துக்காட்டாக உலர் விதைகள் மற்றும் உலர் திராட்சை நீரை உறிஞ்சி உப்பிடும். ஆனால் நீரில் கரையாது உள்ளிருத்தல் என்ற நிகழ்ச்சி முளைக்கும் விதைகளுக்கும் நடைபெறுவது இல்லை என்றால் இளம் நாற்றுக்கு விதைகளிலிருந்து வெளிவர இயலாது. ரூட் ஹேர் வாட்டர் அப்சர்விங் யூனிட். நீரை உள்ளெடுக்கும் உறுப்புகள் வேர்த்துவி. தேர் ஆர் மில்லியன் ஆஃப் ரூட் ஹேர் ஆன் த டிப் ஆஃப் த ரூட் which absorb water and minerals by diffusion. The root hair are thin-walled slender. The thin-walled slender and excision of epidermal cells that increase the surface area of observation. ஒரு தாவர வேரின் நுனியில் இருந்து கோடிக்கணக்கான வேர்த்தூவிகள் காணப்படுகின்றன. இவை மண்ணிலிருந்து நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுகின்றன. வேரின் புறத்தோல் செல்களின் எச்சிகளில் இருந்து வேர்த்தூவிகளுக்கு ஆகும். வேர்த்தூவிகள் மென்மையானவை, மெல்லிய சுவரை உடையவை மற்றும் ஒரு செல்லால் ஆனவை. வேர்த்தூவிகள் தாவரத்தின் உறிஞ்சும் பரப்பினை அதிகரிக்கின்றன.